ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பத்ராஸ்வநாமக இலாவிருத பூர்வ வர்ஷே भद्रास्वनामक इलावृत पूर्ववर्षे भद्रस्रवोभिऋषिभिः परिणूयमानम् भद्रस्रवोभिऋषिभिः परिणूयमानं कल्पान्तगूढ निगमोद्धरणप्रवीणम् कल्पान्तगूढनिगमोद्धरणप्रवीणम् ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तम् ध्यायामि देवहयशीर्ष तनुं भवन्तम् भद्रास्वनामक इलावृतपूर्ववर्षे भद्रस्रवोभिऋषिभिः परिणूयमानम् भद्रास्वनामक इलावृतपूर्ववर्षे भद्रस्रवोभिऋषिभिः परिणूयमानं कल्पान्तगूढ निगमोद्धरणप्रवीणं ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तम् कल्पान्तगूढनिगमोद्धरणप्रवीणं ध्यायामि देवहयशीर्ष तनुं भवन्तम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தேவ, ஓ தேவா, பத்ராஸ்வ நாமக, பத்ராஸ்வம் என்ற பெயர் கொண்டதும், இலாவிருத பூர்வ வர்ஷே, ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் இலாவிரதம்ங்கிற பகுதியின் படித்தோம் இல்லையா, அந்த இலாவிரத பூர்வன்னா அதற்கு கிழக்கே, இலாவிரதத்திற்கு கிழக்கே உள்ளதுமான பகுதியில் பத்ரஸ்ரவோபி ரிஷிபிகி, பத்ரஸ்ரவஸ்கள் என்ற ரிஷிகளால், இங்கே இருக்கிற ரிஷிகள் அவளுக்கு பேர் பத்ராஸ்ரவஸ், பரிணூயமானம் போற்றி துதிக்கப்படுபவரும், கல்ப அந்த கல்பத்தின் முடிவில், கூட மறைகின்ற, நிகம உத்தரண, நிகமான வேதங்கள், அதாவது ஒரு கல்பத்தோட முடிவிலும் வேதங்கள் மறைந்துவிடும். அந்த மறைகின்ற வேதங்களை உத்தரணம் செய்வார். யார் உத்தரணம் செய்வார்? வேதங்களை மீண்டும் கொணர்வதில் பிரவீணம் மிகுந்த திறமையுள்ளவருமான ஹயசீர்ஷதனும், குதிரை முகம் கொண்ட திருமேனி உடையவடும். அதாவது குதிரை முகத்தோட அல்லது தலையோட திருமேனின்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். பொதுவாக ஹயக்ரீவர் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அதாவது அவருக்கு குதிரை முகம், ஹயக்ரீவம்னா கழுத்து. இந்த இடத்துல பட்டதிரிகள் சீர்ஷம்னா தலை, குதிரை தலை உடையவரான அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது ஹயக்ரீவரை குறிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பவந்தம் உங்களை, தியாயாமி நான் தியானிக்கிறேன் என்று பட்டதிரி சொல்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பத்ராஸ்வநாமக இலாவிருத பூர்வ வர்ஷே பத்ரஸ்ரவோபிருஷிபிः பரிணூயமானம் கல்பாந்தகூட நிகமோத்தரண பிரவீணம் தியாயாமி தேவ ஹயசீர்ஷ தனும் பவந்தம். இலாவிருத வருஷத்துக்கு கிழக்கே பத்ராஸ்வம் என்ற பெயரை உடைய வருஷத்தில் பத்ரஸ்ரவஸ்கள் என்ற பெயரை உடைய ரிஷிகள் உள்ளனர். அவர்கள் பகவானை ஹயசீர்ஷமாக, குதிரை தலை கொண்டவராக வழிபடுகிறார்கள். பொதுவாக ஹயக்ரீவர்ங்கிற பேர் தான் நமக்கு தெரியும். சீர்ஷம்னா தலை, குதிரை தலைன்னு அர்த்தம். ஹயக்ரீவ அப்படின்னா குதிரையோட கழுத்துன்னு பொருள். ஒவ்வொரு கல்பத்தோட முடிவிலும் மக்களுக்கு அறியாமை அதிகமாகி வேத ஞானம் மறந்து போய்விடும். அந்த ஞானத்தை மீட்டு வெளிக்கொண்டு வர கல்பத்தோட முடிவில் பகவான் ஹயக்ரீவராக அவதாரம் செய்வார். பத்ராஸ்வ வருஷத்தில் எல்லாரும் உங்களை குதிரை முகம் கொண்டவராக வழிபடுகிறார்கள். நானும் ஹயக்ரீவ மூர்த்தியாக உங்களை தியானிக்கிறேன் என்று ஸ்ரீ பட்டத்ரி கூறுகிறார்.